என்னடா அப்படியாப்பட்ட வெயில் அடிக்குதா? 4 ஆட்டை மேய்க்கிறதுக்குள்ள உசுறு போய் உசுறு வருது. ரேட்டு கம்மியாக கேட்குறானுங்க சந்தையில். என்னடா போன் வருது? ஹலோ ஹலோ சார், நாங்கள் டிவிசி பேங்க்லேருந்து பேசுகிறோம். பேசுங்க. லோன் சேங்ஷன் ஆயிருது உங்களுக்கு. எங்களுக்கு எடுத்துக்கு லோனு 1.5 லட்ச ரூபா சேங்ஷன் ஆயிருது சார், வாங்கிங்க. அட போயா, லோனை வேணாம் ஒன்னே வேணாம். நீ வேற சும்மா லோனுக்கு ஒன்று வெறுப்பேற்றி கிடக்குறானுங்க. டேய் டேய், அந்த பக்கம் போவாதீங்க, அந்த பக்கம் போவாதீங்க, எப்படி வாங்க. என்னடா இது திருப்பியும் போனேன். ஹலோ, நாங்கள் டிவிசி பேங்க்லேருந்து பேசுகிறோம். லோன் சேங்ஷன் ஆயிருக்குது. யோ இப்போ தானேயா ஃபோன் பண்ண? சாரி சார். வெளியா போன. ஐயா ரொம்ப தொலை கொடுக்குறானுங்களா, ஆட்டோ மேய்க்க விட மாட்டானுங்களா? டேய் டேய், இப்படி வா இப்படி வா. என்ன அலமே, ஆடு வச்சு பெரிய பணக்காரன் ஆயிட்டு மாதிரி தெரியுது. உங்க கண்ணே தாண்டா, 4 ஆடு வச்சுக்கிட்டு பொறுக்கல உங்களுக்கு, அதுலயே பணக்காரன் ஆயிடுவாங்களா? ஆடு வச்சவங்களா நீங்க கோட்டீஸ்வரன் தெரியுமா அலமே? அது நான் கோடீஸ்வரன் ஆயிட்டு பிறகு பேசு. யாரா போன? ஹலோ ஹலோ சார், நாங்கள் டிவிசி பேங்க்லேருந்து பேசுகிறோம். உங்கள் லோன் சேங்ஷன் ஆயிருக்குது. மறுநாதி கட்டுப்படா, ஒழுங்கா போன வேடா. நான் சரி ஒயாத போன் பண்ணி இருக்கான். என்ன அலமே போனா வருது? அட யார் யானியா, எவனோ வந்து பேங்க்ல இருந்து போன் பண்ணி லோன் வாங்கிக்கோ லோன் வாங்கிக்கோ லோன் கத்துறான்ப்பா. டேய் அலமே, எனக்கு வாங்கி கொடுறா, நான் ஒரு 10 ஆடு வாங்கி கொடுறேன். ஏன் உன் பின்னால் நான் லோன் அழியறதுக்கா? போடா மண்டை. என்ன அலமே, நம்ம பழக்க வழக்கம் அவ்வளவுதானா? உன் பழக்க வழக்கமானா உன் சவகாசமானா போடா. அட யாரா இவன் திருப்பியான்? ஹலோ, டிவிசி பேங்க்லேருந்து பேசுகிறேன் சார். உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆயிருக்கு சார். லோனு 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 இந்த லோனை வேணா என் போன வேணடா. போடா. என்னடா போன போட்டு வச்சுட்ட? காலையில இருந்து 30 ஆடி போன் பண்ணடா மூதேவிய. இது மாதிரிலாம் எனக்கு வரவே வராது தெரியுமா? ஏன்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்குவியா? இல்ல, கண்டுபிடியும் பாப்பா. சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டியா? இதுல வேற கண்டுபிடி மாதிரி சொல்ற. என்ன தர பண்ணுவேன்? எனக்கு போன் இருந்தாதான் போன் வரும், என்கிட்ட போனே இல்லையா? அடிங்க காலையில இருந்து வெறுப்பாக்குறேன். காலையில இருந்து நானே வெறுப்புல இருக்கிறேன். வெறுப்பேத்துறப்ப வந்து இவன் வெறுப்பேத்துற அளவுக்கான மூஞ்சே இல்லையே இது. இவன் கொஞ்சம் தான் ஏத்தனான். போன்ல ஒருத்த வந்தா பேங்க்காரன், அவன் பயங்கரமா வெறுப்பாத்தனப்பா. மாப்பிள்ள உன்னந்த சம்பவம் எடுத்தாங்குது மாப்பிள்ள. ஏன்பா எதனா பேங்க்ல லோன் சேங்ஷன் ஆகின்னு சொல்லியிருந்தாங்களா? அதே தான் ஒருத்த உயிரை வாங்கிட்டான். சாங்ஷன் ஆகிக்குது சாங்ஷன் ஆகிக்குது சாங்ஷன் ஆகிக்குதுன்னு தான். எனக்கும் அப்படித்தான்ப்பா தொலை பண்ணி கடுக்குறானுங்க. பேசாம லோனாவது வாங்கிடலான்னு போயின்னு கடுக்குறேன். உனக்கு என்ன கஷ்டமும் உன் தேவைக்கு நீ வாங்குற. நான் தான் வேணான்ற நீ என்னையா தொலை குத்து கிடக்குறான். அது அவனை போய் கேள்றா, எங்களை வந்து கேட்டா நான் என்ன பண்றது? எம்மா தூண்டுக்குது பாரு, அவங்க இவன் இருந்தது. தம்பி அதெல்லாம் தப்பு, அது மாதிரிலாம் சொல்லாத. என் முட்டோட மண்டா, அதெல்லாம் நீ சொல்லாத. முட்டோடா ஏய், என்னை எவ்வளவு வெறுப்பாத்தன, உன்னை வெறுப்பாத்ததுக்கு ஒருத்தங்கிறடா. மாப்பிள்ள இவனுங்கிட்ட நேரத்துக்கு வெட்டியா பேசிங்கன்னா வா பேங்குக்கு போலாம். இருப்பா நானே வரேன். நீ லோன் வாங்க போறியா? லோன் வாங்கல, எனக்கு போன் பண்ணனே, அவனுக்கு கதற ஓட விட போறேன். ஓட விடுனா நீ மட்டும் போய் ஓட விடு, எங்க கூட வந்து தான் ஓட விடுவியா? வா, உன்னை பெத்தோ மட்டும் என் கையில கச்சிருந்தான்னு வச்சுக்கா, கள்ளிப்பாடு 4 லிட்டர் நானே வாங்கி வந்து வாயில ஊத்தி விட்டு சொல்லிருப்பா. ஏன் அசோக் பிள்ளை 5வது மரம்? என்னடா மாப்பிள்ள 5வது மரம்? 5வது மரம் ஒல்லியா இருக்கும் இவன மாதிரி, அதான் சொன்னேன். ஓ அப்படி சொன்னியா? முஷி போட்டுண்டா உன்ன. என்ன முடிச்சு போறதுலாம் இருக்கட்டும். சரி வாங்க பேங்க் போலாம். விட்றா மாப்பிள்ள வரட்டும். எப்பா நானும் வரேன். நீ ஏத்துக்கு வர? எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியதுக்குது. நான் வேலை சொல்லுவான் பாரு, கேளுங்க. எனக்கு போனே வர மாட்டேங்குது, உங்களுக்கு ஏதாவது போன் வருது? அதிசயமா இருக்குதா? கேளு மேல சொல்லுவான். ஏன் எனக்கு போன் வரலன்னு கேளுங்களேன், நான் சொல்றேன். கேட்டாதான் சொல்லுவாரு இவரு. ஏன் உனக்கு போன் வரல? என்கிட்ட போன் இல்லைன்னு அதனால வரல. இப்படித்தான் வெறுப்பாத்துறான். போயா வா மாப்பிள்ள போலாம், டைம் ஆகுதியா? ஹலோ சார், டிவிசி பேங்க்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் லோன் சேங்ஷன் ஆயிருக்கு சார். எல்லார்கிட்டயும் இப்படிதான்ப்பா சொல்லின்னு இருக்கானுங்க. ஆனா வட்டி எவ்வளவு போடுறானுங்க தெரியுமா? ஐயோ நீ சொல்றது கரெக்ட் தாமா. லோன் நீ வாங்கிக்கோன்னு சொல்லி எனக்கு நச்சல நிச்சுட்டாடம்மா. அதேதான், நானா 4 வார்த்தை நாக்கு கொடுக்குற மாதிரி கேட்டு போலாம் தான் வந்திருக்கேன். நீ வாங்கல கேக்குற, நான் வாங்கிட்டு நான் கேட்க முடியாத. நான் ஏன் வாங்கல? ஏற்கனவே வேற பேங்க்ல வாங்கிட்டேன். இந்த பேங்க்ல வாங்கிக்கானே போன பண்ணி தொல்லை பண்றானுங்க. சார், நாங்கள் டிவிசி பேங்க்லேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆயிருக்குது. இந்த பேங்க் தானே அது? உட்காந்துக்கிறாங்களா? வாங்க உட்காரலாம். வாங்க சார். ஹலோ சார், டிவிசி பேங்க்லேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆயிருக்கு சார். இதே கர்ம முட்டியம் தான், இதே வாய்ஸ் தான். அவனை நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்கணும். அப்படிங்களா சார்? ஓகே சார். ஓகே சார். ஏய், நீ தானே அது? யாரு? ஏண்டா 4 ஆடை வச்சு வயக்காட்டில் 4 லோன் படுக்கிறேன். நீ போன பண்ணி லோன் வாங்கிக்கோ என்ன போன் பண்ணுவா? எதுனாலும் மேனேஜ் கிட்ட வச்சுங்க. நான் எனக்கு கால் பண்ணுறது தான் வேலையே. ஹலோ சார், டிவிசி பேங்க்லேருந்து பேசுகிறேன். உங்கள் லோன் சேங்ஷன் ஆயிருக்கு சார். பேசுறானே வரட்டுண்டா உன் மேனேஜரு. அவன் மார்க் கை வாங்கிடுறான்.
அதுக்குள்ள புள்ள போயிடுச்சா? எவ்வளவு பேர் தான் வந்து லோன் வாங்குவீங்க? எப்போ வருவாராம் பேங்க் மேனேஜர்? தம்பி லோன் வாங்க வந்திருக்கீங்க? லோன் தான் தராங்களாமே. வட்டி மேல வட்டி போடுவாங்கப்பா, அதெல்லாம் வாங்காதப்பா, சொல்றது கேளு. அவங்க தானக்கா கூப்பிட்டு தராங்க. ஆசை காட்டி மோசம் பண்றானுங்க பாவிங்க. ஏய் அது சொல்றதுல கடுக்காதுடா. மூஞ்ச பேர் முறை ஆகலங்குது. இவர் மூஞ்சி ரவுண்டுக்குது பேரு. வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் தான் டிவிசி பேங்கோட மேனேஜர். சார் லோன் வாங்குறதுக்கு வந்துக்கிறோம் சார். நாங்க தாராளமா வாங்கிக்கோங்க, உங்கள் தேவை எங்கள் சேவை. சார் நீங்க தான் போன் பண்ணி வர வச்சிருக்கீங்க. வேற பேங்க்ல மாதிரி இந்த பேங்க்ல வட்டி அதிகமா போட மாட்டீங்கல்ல? அதை வட்டின்னு சொல்லக்கூடாதுமா, உங்களுக்கு உதவி பண்றோம், அதுக்காக ஏதோ கொஞ்சம் தரீங்க. கொஞ்சமா தரோம். நான் சார் இவ்வளவு சிம்பிளா பேசுறீங்க? அதெல்லாம் என்கிட்ட விடுமா. ஏம்பா எனக்கு லோனே வேணாம், என்னையாம தொலை கொடுத்துக்கிறீங்க? ஏம்பா உங்க தேவைக்கு தான் நாங்க போன் பண்றோம், இதை போய் தொல்லைன்னு சொல்றியப்பா. மாப்பிள்ள இவன் செம்ம ஃப்ராடு போலிதா. நம்ம வேலையை காமிச்சுடுமா? காமிச்சிருவோமே. ஏயா என்ன சோக்கா பேச்ச மாத்திரியா நீ? ஏம்பா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? ஆடு மேய்க்கிறேன். நல்ல பிசினஸ். நான் 2 லட்சம் ரூபாய் லோன் போட்டு 20 ஆடு நான் வாங்கி தரேன். 2 லட்சம் ரூபாய் லோனே 20 ஆடு எனக்கா சொல்ற? கொஞ்ச நாள்ல பணக்காரன் ஆயிடுவேன். யோ அதெல்லாம் எனக்கு வேணாயா, என் வயிக்கு வாயா. இரு நாங்க பாத்துக்கிறோம். ஏன்பா பேங்க் மேனேஜர், நாங்க புதுசா துணி கடை ஆரம்பிச்சுக்கிறோம். 2 சட்டை அனுப்பிச்சு வைக்கிறோம், காசு கொடுத்துரு. இப்ப என்னத்துக்கு வாங்கி சட்டை? நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன். அப்படியா மாப்பிள்ள, நீ ஆரம்பி. ஏன்பா எங்க அம்மா கொயக்கா இருக்குதா, ஒரு கூட அனுப்பிச்சு வச்சிருந்தேன், காசு கொடு. யோ எனக்கு என்னத்துக்கு கொய்யாக்கா? தேவைப்படும் போது நான் வாங்கிக்கிறேன். ஏம்பா என் ஆடு கூட 4 ஆடுக்குது, சனியா ஒரு ஆடுக்குது, வாங்கிக்கப்பா, காசு மட்டும் கொடுத்துரு. ஏம்பா எனக்கு தேவைப்பட்டதான் நான் வாங்குவேன், என்ன சும்மா தொல்லை பண்ணின்னு இருக்கீங்க? அததான் எதிர்பார்த்தேன். பேங்க் மேனேஜர் சார் சொல்லுங்க. எங்களுக்கு தலைவலின்னா எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக தெரியும். எனக்கு ஆடு ஒண்ணுனா நெகை வைக்கிறணும், இல்ல பேங்க்குக்கு போறணும், ஏதாவது ஒரு பண்ணி தெரியும். இப்ப என்னதான்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியலையா? இப்போ புரியும். எங்களுக்கு லோன் வேணும்னா லோனை நாங்களே வந்து வாங்கிக்கிறோம். எங்களுக்கு போன் அடிச்சு எங்களே டென்ஷன் பத்தாதீங்க, போன் உடைக்கிற மாதிரி பண்ணாதீங்க. பார் இன்னொரு ஆட்டி உங்க சைட்ல இருந்து எதனா போன் வந்துச்சுன்னு பாத்துக்கோ, இந்த பேங்க் இருக்காது. புரியுதா? நல்லா புஞ்சிட்டு இருக்கும் போல இருக்குது. போய் முயிறான். ஹலோ சார், டிவிசி பேங்க்ல இருந்து பேசுறேன் சார். உங்களுக்கு லோன் சாங்ஷன் இருக்கு சார். டேய் வாங்கடா, இவன் அடிச்சு வச்சா சரியா போறான். போடா போடு.